சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ 3வது T20 நடந்த அந்த கிரவுண்ட்ல தான் இந்த மேட்ச் முதல் ஓடிஐ மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ இதுல டைமிங் மட்டும் கொஞ்சம் மாத்தி குடுத்துருக்கேன். அதாவது 2:45 அப்படின்னு குடுத்துருக்கேன். ஆக்சுவலா 2:45 காலையில 10 மணிக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். 9:30க்கு டாஸு 10 மணிக்கு ஃபர்ஸ்ட் பால் ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. பிட்ச் ரிப்போர்ட், பிளேயிங் 11 இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி விஷன் 11 ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் ஆச்சாம். ஸோ அதனால வந்து ஆனிவர்சரி ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம டெலகிராம் சேனல்ல ரெகுலரா இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம டெலகிராம் சேனல்லயே இந்த ஆப்ல தான் டீம் வந்து குடுத்துட்டு இருக்கோம். நிறைய வந்து இது போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆப்ல வந்து நீங்க வந்து இந்த ஆனிவர்சரி ஆஃபரை எப்படி கிளைம் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நீங்க டெபாசிட் பண்ற அமௌண்ட்டே வந்து உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இதுல என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5% வந்து உங்களுக்கு டெபாசிட் ஆஃபர் வந்து குடுக்குறாங்க. அதாவது வந்து ரூ. 10,000 இருந்து 9,99,999 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 5% அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 1000 பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 50 வந்து போனஸா குடுத்துருவாங்க. ஸோ இதுவே கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஆஃபர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாம லக்கி யூசர்ஸுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் ஆஃபர். ரூ. 1000 நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 500 போனஸா வந்து கிடைச்சிரும். ஸோ அந்த ரூ. 500 நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலா பார்த்தீங்கன்னா, ரூ. 1,500 உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு மட்டும் தான் 18ஆம் தேதி மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டா வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி விளையாட ஆரம்பிக்கலாம். ஸோ இதுவரைக்கும் இன்ஸ்டால் பண்ணல அப்படிங்கிறவங்க, விளையாண்டது இல்ல அப்படின்றவங்களுக்கு ஆப் லிங்க், ரெஃபர் கோட் 2மே இந்த வீடியோக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றவங்க அந்த ரெஃபர் கோட குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல கிடைக்க போனஸ் மட்டும் இல்லாம, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா போனஸ் ஆஃபரும் வந்து கிடைக்கும். அதையும் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். பிட்ச் ரிப்போர்ட்ட பொறுத்தவரைக்கும் வழக்கமா நம்ம சொன்னது தான். இந்த ஓடிஐ சீரிஸும், T20 சீரிஸும் சரி, மெயின் கிரவுண்ட்ஸ் எதுலயுமே நடக்கல. இந்த பெர்த், மெல்போர்ன் இந்த மாதிரியான அடிலைட் இந்த மாதிரியான மெயின் சிட்டீஸ்ல நடக்காம, கொஞ்சம் ரேரா யூஸ் பண்ணக்கூடிய கிரவுண்ட்ஸ்ல தான் நடக்குது. அதனால பெரிய அளவுல இன்டர்நேஷனல் மேட்ச்க்கான நம்பர்ஸ் நமக்கு கிடையாது. பட் போன T20 மேட்ச் இங்க தான் வந்து ஆடியிருக்காங்க. அதனால வந்து நமக்கு அத வச்சு ஒரு சில ஐடியாஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஓவராலா இங்க 6 மேட்ச் வந்து நடந்திருக்கு. இன்க்ளூடிங் அந்த லாஸ்ட்டா நடந்த T20 மேட்ச். மொத்தம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் 2 முறையும், சேசிங் டீம் 4 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால டாஸ் வின் பண்ணக்கூடிய டீம் சேசிங் ப்ரிஃபர் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. 245 அப்படிங்கிறது ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா இருந்திருக்கு. பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸுக்கு ஒரு 40% சாதகமா இருக்கும். கரெக்டா மிடில் பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸ் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நியூ பால் ஹெல்ப் இருக்கும். த்ரூ அவுட் த மேட்ச் வந்து ஓரளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், பேஸ் இது இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸ்பின்னருக்கு பெரிய அளவில் டர்ன் எதிர்பார்க்க முடியாது. ஸோ மேபி அடிக்க போய் கேட்ச் கொடுத்து அந்த மாதிரி வேணா அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பெரிய அளவில் டர்ன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கு. எதுக்கு ஒருக்கா லைவ் பிட்ச் ரிப்போர்ட் பார்த்துட்டு ஏதாவது அப்டேட் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல நான் இன்ஃபார்ம் பண்றேன். பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட் 2 பேர் ஓபன் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியா சைட்ல இருந்து. மிடில் ஆர்டர் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஏன்னா வந்து இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓடிஐ மேட்ச் ஆடுறாங்க. ஸோ இதர் மார்னஸ் லபிச்சானே இல்ல கேமரூன் கிரீன், ஜோ சிங்கிள்ஸ் 3 பேருமே ஒரு மாதிரி ஒன் டவுன்ல நிறைய ஆடி இருக்காங்க. T20 ஃபார்மட் அப்படின்னு வரும்பொழுது ஜோ சிங்கிள்ஸ் நிறைய ஒன் டவுன்ல ஆடி இருக்காரு. ஸ்டீவ் ஸ்மித் இல்லாதனால மார்னஸ் லபிச்சான் வந்து ஒன் டவுன்ல ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கணும். கேமரூன் கிரீன். ஸோ இந்த பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. மேபி நமக்கு அஃபிஷியலா நம்பக்கூடிய இடங்கள்ல இருந்து பேட்டிங் ஆர்டர், ப்ராபபிள் பேட்டிங் ஆர்டர் கிடைச்சிச்சுன்னா நான் டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அலெக்ஸ் கேரி யூஸ்வலா ரொம்ப டவுன் தி ஆர்டர் தான் ஆடுவார் எல்லா ஃபார்மேட்லயுமே. ஸோ அவர் வந்து இந்த பொசிஷன்ல ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 5 ப்ராப்பர் பவுலர்ஸோட போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். மேக்ஸ்வெல் கிடையாது. ஸோ அதனால ஆரோன் ஹார்டியும் ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அதனால வந்து பென் டவுரிசஸ், நாத்தன் எல்லிஸ் அப்படி இல்லைன்னா ஷேவியர் பாட்லட் 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க ஆடுவாங்க. நாத்தன் எல்லிஸ் பெரும்பாலும் T20 மேட்ச் ஆடுவாரு. பாட்லட் வந்து ஒரு நியூ பால் பவுலரா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ மேபி இவங்க 2 பேர்ல யாராவது ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 பேர்ல யார் ஆடினாலுமே டீசென்டான பிக். மேட் கொனமேன், ஆடம் ஜாம்பா, ஜோஸ் ஹேசல்வுட் அப்படிங்கிற மாதிரி போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுல மேட் கொனமேனும் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். மேக்ஸ்வெல் இல்லாதனால ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற இதுல வந்து நான் இந்த பிளேயிங் 11 ரெடி பண்ணியிருக்கேன். ஓவராலா இதான் ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் 11. ஃபார்மை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஷ் டீசென்டான ஃபார்ம்ல இருக்காரு. டிராவிஸ் ஹெட் ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருக்காரு. அவருடைய ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி கொஞ்சம்
புவர் ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மார்னஸ் லபுசானே சூப்பரா ஆடி இருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா. இன்னும் அவருடைய நம்பர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சாலிட் பிக் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். ஜோ சிங்கிள்ஸ் T20 ஃபார்மேட்ல ஒரு ஜென்யூன் பிளேயர். அதுக்கப்புறம் ஓடிஐ அப்படின்னு வரும்பொழுது ஒரு சில மேட்சஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதை நீங்க வந்து பார்த்துருக்கலாம் தாராளமா. ஈவன் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில கூட ஒரு மேட்ச் வந்து அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாரு. அதை நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அங்கங்க ஒரு சில மேட்ச் ஓடி ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ஆடி கொடுத்துருக்காரு. கேமரோன் கிரீன் வந்து சூப்பரான ஒரு பிளேயர், தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பட் ஓவர்ஸ் போட மாட்டாரு, அது மட்டும் தான் ஒரே ஒரு பிரச்சனை. மற்றபடி நல்லா அப்ளை பண்ணி கரெக்டாக ஆடுறாரு. T20லே அதை பண்ணாரு. சும்மா வந்தோடனே சுத்தாம கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுறதுக்கு பார்த்தாரு. பட் பெரிய ரன்ஸ் வரல. பட் ஸ்டில் இங்கே வந்து ஒரு சூப்பரான பிளேயர். அலெக்ஸ் கேரியை நீங்க ஸ்மால் லீக் டீம்லேயே எடுக்கலாம். ரொம்ப கீழே ஆடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வேணாம். ஏன்னா இது ஓடி ஃபார்மேட், T20 ஃபார்மேட் கிடையாது. அதனால தாராளமாக அவருக்கு நிறைய பேட்டிங் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய டீமில் மோஸ்ட்லி நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அலெக்ஸ் கேரியை. பென் டவுரிசஸ் நியூ பால் விக்கெட் டேக்கர். அது மட்டும் இல்லாமல் டெத் ஓவர்ஸில் அந்த லென்த்தை போட்டு விக்கெட் எடுப்பார். கொஞ்சம் ஸ்லோ ரன்ஸ் வேரியேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணும்போது எஃபெக்டிவாக இருப்பார். செகண்ட் பவுலிங் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நாத்தன் எல்லிஸ், அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்ட்லெட் ஆர் நாத்தன் எல்லிஸ். பார்ட்லெட் ஆர்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா நியூ பாலில் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார். பிச்சு கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துவார் நியூ பாலில். நாத்தன் எல்லிஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய ஒரு பவுலர். அகைன் இவருக்கும் அதே தான். ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா நீங்கள் எடுங்க, இல்லைனா ட்ராப் பண்ணிக்கோங்க. மேட் கோனமனை கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆடம் சாம்பா நீங்கள் ஸ்மால் லீக்ல தாராளமாக எடுத்துக்கலாம். மெயின் ஸ்பின்னரே நிறைய ஃபுல் ஓவர் அவர் தான் போடுவார். ஹேசல்வுட் டிஃபால்ட் பிக், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த சைடு சவுத் ஆப்பிரிக்கா மேத்யூ ஃப்ரிட்ஸ்கி, டெம்பா பவுமா, ரயன் ரிக்கல்டன். இதுல டெம்பா பவுமா ஷோரா ஓபன் பண்ணுவாரு, அதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம். எய்தர் மேத்யூ ஃப்ரிட்ஸ்கி அல்லது ரயன் ரிக்கல்டன் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க பவுமாவோட சேர்ந்து ஓபன் பண்ணுவாங்க. யூஸ்வலா 1-1 பொசிஷன்ல ராசி வாண்டர்டர்சன் இருப்பாரு. அவர் இந்த சீரீஸ் இல்லை அப்படிங்கிறதுனால ரயன் ரிக்கல்டன் ஆர் மேத்யூ ஃப்ரிட்ஸ்கி ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க 1-downல ஆடுறதுக்கு, ஒருத்தவங்க ஓபன் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. எய்டன் மார்க்ரம் 2-downல ஆடுவாரு. 5 மெயின் பவுலர்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால வியான் மல்டரோட சேர்த்து எய்டன் மார்க்ரம் இந்த மேட்ச் ஒரு சில ஓவர்ஸ் போடுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ அதனால ஸ்மால் லீக்ல எய்டன் மார்க்ரம் நீங்க கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெவால் பிரேவிஸ் ஸ்மால் லீக்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா T20 ஃபார்மேட்ல செம்ம பிளேயர், சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓடி ஃபார்மேட்லயும் பெருசா கேமை மாத்துவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இதே கேம் தான் கண்டினியூ பண்ண போறாரு. ஃபேண்டசிலே வந்து நிறைய 2 ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் இருக்கு. இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய ரன் ஆகி கொடுக்கக்கூடிய இதுலேயே வந்து 2 விதமான இது இருக்கு. ஒன்று நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம், அது கம்ப்ளீட்லி பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஃபேவரபிளா இருக்கு. ஓல்டு ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் ஓரளவுக்கு 2 பேருக்கும், பேட்டர்ஸ்க்கு அண்ட் பவுலர்ஸ்க்கு 2 பேருக்கு ஈக்குவலா வந்து இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் இருக்கக்கூடிய சைட்ஸ்ல நீங்க ப்ளே பண்றீங்க, அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க ப்ளே பண்றீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டெவால் பிரேவிஸை உங்க டீம்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா டெவால் பிரேவிஸ் எப்பயுமே வந்து பெரிய அளவில் சிங்கிள்ஸ் டூஸ் ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. 4s and 6s தான் ஹேண்டில் பண்ணுவாரு. ஸோ மேக்சிமம் ஒரு 30 பால் ஆடிட்டார் அப்படின்னாலே 100 பாயிண்ட்டுக்கு மேல எடுத்து கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு ஆஸ் பர் நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம். ஸோ அதனால வந்து நீங்க நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் படி போடுறீங்க அப்படின்னா டெவால் பிரேவிஸ் உங்க டீம்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இல்ல டிராப் பண்றது குறித்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா டெவால் பிரேவிஸ் ஓடி ஃபார்மட் அந்த அக்ரெசிவ் ஆடக்கூடிய மெத்தட் எய்தர் கிளிக் ஆகலாம், இல்ல பயங்கரமா ஃபிளாப்பும் ஆகலாம். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ட்ரஸ்டின் ஸ்டப்ஸ் டீசென்ட் பிக்கு. டாப் ஆர்டர் கொலாப்ஸ் எதிர்பார்த்து பேட்டிங் போடுறீங்க அப்படின்னா, டீம் ரெடி பண்றீங்க அப்படின்னா ட்ரஸ்டின் ஸ்டப்ஸ் எடுத்துக்கோங்க. பியான் மல்டர் செம்மையான ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ ரீசெண்டா ஜிம்பாப்வே அகைன்ஸ்ட் அந்த 400 டிக்ளேர் பண்ண விஷயம் அதெல்லாம் வந்து நிறைய இது போயிட்டு இருந்தது. ஸோ டீசென்ட் ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம 4 மெயின் பவுலர்ஸோட தான் ஆடுறாங்க. அதனால வியான் மல்டர் அவருடைய ஃபுல் 10 ஓவர் கோட்டா போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ டீசென்ட் விக்கெட் டேக்கர் பிளஸ் வந்து சாலிட் பேட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில நீங்க வியான் மல்டரை கன்சிடர் பண்ணலாம். கேசவ் மகாராஜ் மோரோவர் ஒரு எக்கனாமிக்கல் பவுலர். பெரிய அளவில் விக்கெட்ஸ் வந்து 4 விக்கெட் 5 விக்கெட் அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாரு. ஈவன் டர்னிங் கண்டிஷனா இருந்தா கூட டைட்டா போடுவாரு, 1-2 விக்கெட் எடுப்பாரு. அதர் எண்ட்ல தப்ரை சாம்சி மாதிரி பவுலர்ஸ் வந்து விக்கெட்ஸ் நிறைய எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஸோ அதனால நீங்க கிராண்ட் லீக்ல நிறைய டீம் போடுறீங்க அப்படின்னா 1 or 2 டீம்ல ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக்ல வேணாம். கைசர் வாடா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும். லுங்கி இடிக்கு அந்த T20 சீரீஸ் கொஞ்சம் சுமாராக தான் அமைஞ்சிருந்தது. அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தல.
நாண்ட்ரே பர்கர் வந்து டீசென்ட் ஃபேஸரு. குயினா மொஃபாக்கா பண்ணதை இவரால பண்ண முடியுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக்ல அவாய்ட் பண்ணிக்கலாம். அகைன் வென்யூன்னு ஸ்டாட்ஸ் வந்து எடுக்கல. ஏன்னா ரொம்ப கம்மியா தான் வந்து ஆடிருக்காங்க. ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காங்க T20 வந்து. எட்வர்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் மேர்னஸ் லெவல் சான்ஸ் செம்ம நம்பர் வச்சிருக்காரு. 10 மேட்ச்ல 496 ஆவரேஜா ஒரு மேட்ச்சுக்கு 50 ரன் அடிக்கிறாரு. ஸோ டெஃபினட்டா வந்து மார்னஸ் லெவல் சான்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப கம்மியான பேர் தான் இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பேர் தான் எடுத்திருக்காங்க. பிளஸ் கேப்டன் வைஸ் கேப்டனா போறதுக்கான சான்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க நிறைய டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டனா போட்டு பாருங்க. கிளிக் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஹேஸ்லூட்டை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து சாலிடா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டெம்பா பவுமா, ஸோ இவர் எப்பயுமே அந்த ஓடி ஃபார்மேட் அப்படின்னு வரும்பொழுது டீசென்ட் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்ல 278 ரன் வந்து அடிச்சிருக்காரு. எடன் மார்க்கமும் கிட்டத்தட்ட சூப்பரான நம்பர். 11 மேட்ச்ல 412 அப்படிங்கிறது டெஃபினட்டா ஒரு சூப்பர் நம்பர். ஸோ இவங்க எல்லாருமே நல்ல நல்ல பிக்கு, ரொம்ப சேஃபான பிக்கும் கூட. கைசோ ரபாடா 15 மேட்ச்ல 30 விக்கெட், ஆவரேஜா ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு நம்பர்ஸ். ஸோ டெஃபினட்டா வந்து நீங்க கைசோ ரபாடாவையும் ட்ரை பண்ணலாம் உங்க டீம்ல. ஈவன் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் bowling பண்ணாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் ஆர் டீம்ல கிளிக் ஆக சான்ஸ் இருக்கு. லுங்கி இங்கடி நான் சொன்ன மாதிரி T20 கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. மேபி இங்கே கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வருமா அப்படின்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி. பட் ஸ்டில் ஸ்லைட்லி கொஞ்சம் ரிஸ்கி பிக் தான் லுங்கி இங்கடியை பொறுத்த வரைக்கும். ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு. ஸோ கண்டிப்பாக 1-2 சேஞ்ச் பண்ணுவேன் பிச் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு. ஸோ அப்படி ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபைனல்ஸ் ஸ்மால் லீக் டீம் நான் எந்த டீமை போட்டு விளையாடணும் அந்த டீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வியான் மல்ரை வந்து நான் வந்து கேப்டனாக போட்டிருக்கேன். ஏன்னா 5th bowler மெயின் பவுலர் ஆடுறாரு. 1 or 2 விக்கெட் ப்ளஸ் வந்து ஒரு 30-40 ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு வந்து ஒரு 100 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ கட்டாயம் வந்து ஒரு சூப்பரான ஒரு சேஃபான பிக்கும் கூட. கார்பின் போஸ் இந்த மேட்ச் ஆட மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேளை ஆடலை அப்படின்னா டெத் ஓவர்ஸில் கூட வியான் மல்டர் ஒரு 2-3 ஓவர் போடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப சேஃபான பிக் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறேன். அதனால அவர் நான் போட்டிருக்கேன். லெஃப்ட் ஹேண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா சைடில் டிராவிஸ் ஹெட்டுக்கு அப்புறம் பெரிய அளவு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை. அலெக்ஸ் கேரி தான் இருக்காரு கீழே. ஸோ அதனால மார்க்ரம் எந்த அளவுக்கு ஓவர் போடுவார் அப்படின்னு தெரியல. ஒருவேளை மார்க்ரம் அதிக ஓவர் போடுறதா இருந்தால் அவர் கூட சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். மார்னஸ் லெபுச்சானை நம்ம எட்வர்ட் ஸ்டாட்ஸில் பார்த்தோம் எந்த மாதிரியான ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் அவரை வைஸ் கேப்டன் போட்டிருக்கேன். டிராவிஸ் ஹெட்டோட கரண்ட் ஃபார்ம் ஒரு கன்சர்னாக இருக்கு. அதனால அவரை ட்ராப் பண்ணியிருக்கேன். இல்லை டிராவிஸ் ஹெட் மாதிரி பிளேயர்லாம் நான் ட்ராப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கட்டாயம் உங்கள் டீமில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. டெவால் பிரேவிஸ் அதான் இன்ஃபார்ம், அதை வச்சு தான் நான் எடுத்துருக்கேன். ரீசெண்டாக ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மோஸ்ட்லி எடுத்திருக்கேன். இதில் பென் டவரிசஸ் மட்டும் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் bowling பண்ணாங்கன்னா உங்க டீம்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக் டீம் கடைசியா ஒரு 2-3 மேட்சா கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் bowling பண்ணாங்கன்னா இந்த டீம், ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் bowling பண்ணாங்கன்னா இந்த டீம். இதே டீம் நீங்க அப்படியே போறதா இருந்தாலும் போடலாம். இல்ல 1 or 2 சேஞ்ச் பண்ணி நீங்க கிராண்ட் லீக்ல போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதுல ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா, அதாவது கிராண்ட் லீகோட அப்டேட் டெலிகிராம் சேனல்ல கொடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து கிராண்ட் லீக் நீங்க வந்து போட்டுக்கோங்க உங்க ஐடியாக்கு ஏற்ற மாதிரி. ஸ்மால் லீக் மட்டும் நான் எந்த டீமை போட்டு ஸ்மால் லீக் கான்டெஸ்ட் ப்ளே பண்ணுறனோ அந்த டீமை உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுவேன். விகே டீம்ஸ்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை கீழே லிங்க் இருக்குது, லிங்க் மூலியமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி.